نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال النبي صلى الله عليه وسلم الناس معادن كمعادن الذهب والفضة أو كما قال عليه السلام. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி தொடங்குகிறேன். அல்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலகத் தலைவர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுகள், அக்தாபுகள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் மாபெரும் அருளால் மீளாது தொடர் சொற்பொழிவனுடைய 13வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் தமிழகத்தில் பல பகுதிகளிலும் ஏன் உலகெங்கிலும் நடத்தப்படுகிற இந்த மீலாதினுடைய நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் திருப்பூர் LSJM பெரியபள்ளி நிர்வாகத்தால் தொடர்ந்து நடைபெற்று வருவதை அல்லாஹ் கபூல் செய்திட வேண்டும். சங்கை பொருந்திய இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, ஆலிம் பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக எனது முகமுன் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஒரு அற்புதமான ஒரு தலையங்கத்தில் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல செய்திகளில் ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அகிலம் போற்றும் அன்னலாரின் அழகான அணுகுமுறைகள். ஒரு அற்புதமான ஒரு தலையங்கத்தில் பல செய்திகளை கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கோணத்தையும் நாம் பார்க்கிறோம். பெருமானார் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், குடும்பம் என்று வருகிற பொழுது குடும்பத்தார்களில் உறவுகளில் நெருங்கிய உறவுகளிலிருந்து எல்லா உறவுக்காரர்களிடத்திலும் நபிகள் நாயகம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களின் அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை தாம் யோசிக்க போகிறோம். சாதாரண அடித்தட்டில் இருக்கிற வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிற ஒரு சிறியவர்கள் முதலிலிருந்து வயதான பெரியவர்கள் வரை
யார் இடத்திலெல்லாம் எப்படி நடந்தார்கள் என்கிற அணுகுமுறைகளை பார்க்கிற போது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும். ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பமாய் ஒரு குடும்பம் வெடித்து சிதறுகிற நிலையில், கணவன் மனைவி பிரிகிற நிர்பந்தமான ஒரு நிலைகள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அந்த இடத்தில் அணுகுமுறை எப்படி இருந்திருக்கிறது? பிற மக்களால், பிற சமுதாயத்தவர்களால் ஓரங்கட்டப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஒரு அடிமையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், அடிமைகளாய் இருப்பவர்கள், இவர்களிடத்தில் பெருமானார் எப்படி நடந்தார்கள்? அணுகுமுறை எப்படி இருந்தது? ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன பையன் நட்ட நடு ரோட்டில் விளையாண்டு கொண்டிருப்பான். அகிலத்துக்கு அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த சின்ன பையன் வந்து கையை பிடிப்பான். பெருமானார் அவனிடத்தில் கூட எப்படி நடந்தார்கள்? எல்லா கோணத்திலேயும் பஞ்சாயத்துக்கு வருகிற பொழுது, தீர்ப்பை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு நீதிபதியாக காட்சி தந்திருக்கிறார்கள். உறவே இல்லை என்று நாயகத்தை தேடி வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறவுகளுக்கு ஆறுதல் சொல்லும் நெருங்கிய உறவாக பெருமானார் இருந்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான சில பகுதிகளை நாம் கண்டறிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெருமானாரிடத்தில் சில சிறு வயது கொண்டவர்கள், ஆகச் சிறிய வயதுகளாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் கடிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நம்மள நிறைய பேர் யாரை பார்த்தாலும் நம்மளை மாதிரி விழுகிற மாதிரி, கடுகடு நடந்துக்கிற மாதிரி, மோசமான முகத்தை கொண்டு நடந்துக்கிற மாதிரி அவங்க நடந்ததில்லை. எவ்வளவு அணுகுமுறை! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை திருத்துறதால எப்படி திருத்தியிருக்காங்க? அவங்கள்ட்ட நிறைய கெட்ட வழக்கம் இருக்கும், நிறைய தீய குணங்கள் இருக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட எப்படி பக்குவப்படுத்துவாங்கடா, ஒரு மனிதரை அப்படி திருத்துறாங்க. நிஅமர் ரஜுலு ஹுரைமுல் ஹஸன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவாங்க, இவர் இருக்கிறாரே ரொம்ப அவர் சேட்டப்படுகின்ற மனிதனாக இருக்கலாம், கெட்ட பழக்கமாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனம் புண்படாத வகையில் எவ்வளவு அழகாக சொல்வார்கள். இவர் போல ஒரு நல்ல மனுஷனை உலகத்தில் பார்க்கவே முடியாது. முதல்ல அப்படித்தான். ஒரு மனிதனை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அவர்களின் நற்குணத்தை சொல்லி அவர்களை புகழ வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். பெருமானார் அப்படி நடந்திருக்கிறார். நிஅமர் ரஜுல் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு விஷயம் மட்டும் இவர் திருத்தி கொண்டால் இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாரும் கிடையாது. ரெண்டு என்ன தெரியுமா? ஒன்று, கரண்டை மொழிக்கு கீழே தரையில் இழுத்து செல்லக்கூடிய விதத்தில் ஆடை அணிந்திருந்தால் பெருமானார் எப்படி சுட்டி காட்டுகிறார்கள்? நரகவாசிகளின் அடையாளம். கியாமத்துடைய நாளையில் ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெருமைக்குரியவர்கள், பெருமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இவர்களுடைய அடையாளம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் அவர்களை திருத்துகிறார்கள். கரண்டை மொழிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடை சற்று கொஞ்சம் மேலே உயரத்தை கட்டினால் இவர் எவ்வளவு பெரிய நல்ல மனிதர் தெரியுமா? அடுத்து இரண்டாவதை சொல்லுகிறார்கள். இன்னொரு விஷயத்தையும், இத்துமாமு ரஅஸிஹி, அவங்களுடைய முடி ஜடமுடியை விட கொஞ்சம் பெருசாக பிடரிக்கு கீழே வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு பெண் அணியக்கூடிய ஒரு பெண் அவளுடைய கூந்தலை போன்ற ஒரு முடியினுடைய அமைப்பில் இருக்கிறது. அந்த முடியை சரி செய்து கொண்டால் எவ்வளவு நல்ல மனிதர் தெரியுமா என்று சொல்லிவிட்டு அடுத்து இன்னொன்றையும் சொல்வார்கள், லவ் கான யுஸல்லி பில்லைல், இரவு தொழுகிற பழக்கம் வந்துருச்சுன்னா இவர் தான் உலகத்தில் சிறந்த மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஹதீஸ்களில் பார்க்கிறோம், அதாவது ஒரு ஆண் பெண்ணை போன்று முடி வளர்ப்பதையும்
ஒரு பெண் ஆணை போன்று முடி வளர்ப்பதையும் அவர்களை போன்று ஆடைகள் அணிவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். அது ஒரு தீய பழக்கம். அந்த பழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த முடிகளை சரி செய்ய வேண்டும் என்கிற கோணத்தில் ஒரு மனிதரை திருத்தியது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் பெருமானார் இந்த 2 விஷயத்தை சொன்னதற்கு பிறகு நான் இந்த உலகத்தில் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நான் விட்டதில்லை என்கிறார்கள். கரண்டை ஒழிக்க கீழே இருந்த ஆடையை உயர்த்தி பிடித்து நான் அதற்கடுத்து கட்டினேன், அதற்கடுத்து தலை முடிகளையும் சரி செய்து கொண்டேன் என்று சொல்லுகிற அந்த வரலாறுகளை பார்க்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான ஒரு அற்புதமான அந்த அணுகுமுறையின் காரணத்தினால் தான் நிறைய பேர்களை மாற்றி இருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பெறுகிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுவுக்கு சொன்ன இந்த செய்திகளை இன்னொரு முஹத்திஸ் இப்படி சொல்வார், பெருமானார் அப்துல்லாஹ் இப்னு உமரிடத்தில் கடுமையாக சாடுகிற விதத்தில் அல்லது திட்டுற மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக அவர்களை மாற்றி இருக்க முடியாது, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்க முடியாது. நாயகத்தின் அழகான அற்புதமான அணுகுமுறை இருக்கிற இதுதான் இவர்களை மாற்றி அமைத்தது. உலகமெல்லாம் இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணம் உண்டு என்றால் நாயகத்தின் அணுகுமுறை தான் முக்கியம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படியெல்லாம் மக்களை திருத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் திருத்த இருக்கிறார். நாமளாக இருந்தால் என்ன செய்வோம்? டேய் அறிவு கட்ட முண்டோம், வேட்டி இப்படியே கட்டுறது, கொள்ளையில் போக வேட்டியை நல்லா தூக்கி கட்டுறான். யார்? நாம் நடந்துக்கிற கடுமையாக நடக்கிறது. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தொழுகிற பழக்கமே இல்லை மனுஷனா நீ? இப்படியெல்லாம் பேசுகிற பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பையனை பார்த்து இங்கே வர் ஆடுறதை பாரு, நம்ம நடந்துக்கிற முறை, இவன் பதற பார்த்தா அவன் பேசாமல் ஓடிடுவான், அவன் நல்லா தான் இருப்பான். நாம் எந்த மக்களிடத்தில் சிரித்த முகத்தோட ஒரு இன்முகத்தோட நல்ல ஆறுதல் வார்த்தையை சொல்லக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நல்ல தந்தையாக ஒரு பொறுப்புள்ள பெரியவர்களாக இன்றைக்கு நாம் இருப்பதே கிடையாது. வீட்டுக்குள்ளே போனாலும் அப்படித்தான் இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே போனாலும் அப்படித்தான் இருக்கும். சாந்தமாக ஒரு அன்பாக பேசுகிற பழக்கம் கிடையாது. நிறைய வீடுகளில் சலாம் சொல்லிட்டு போகிற பழக்கம் உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அது சாந்தமான குணம். ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுக்குறாங்க இதெல்லாம். நாம் வெளியுலகத்துடைய ஆசாபாசத்தை பூரா அங்கே காட்டுறோம், எரிஞ்சு விழுகிறது. நாயகத்துடைய வாழ்க்கையை படிக்கிறோமா இல்லையா? வரலாறுகளை கேட்குறோமா இல்லையா? நாம் ஏன் இப்படி மாறக்கூடாது? இதமாக அழகாக அன்பாக பேசி பழக வேண்டும். குழந்தைகள் என்பவர்கள் சிரேஷ்ட செய்கிறவங்க தான், குறும்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பேசுகிற மாதிரி பேசுகிற சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக அந்த சாபியை திருத்துறாங்க பார்த்தீங்களா? இவர் தொழுகிற பழக்கம் மட்டும் வந்துட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை, எவ்வளோ அழகான வார்த்தை இது. நம்மகிட்ட என்னைக்காச்சும் இந்த அணுகுமுறை வந்திருக்கா? நாம் பெற்ற நம்ம பிள்ளையை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறோம் இல்லையா? அன்பாக பேசுறது இல்லை. டேய் ஃபஜ்ர் தொழுதியா? மனுஷரா நீ உருப்பிடுவியா? யார் பேசுகிறது? நாம் பேசுகிறோம். அவன் திருந்துவானா? மனசுக்குள்ளே என்ன செய்வான்? நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா தொழுகிறது? நீ மட்டும் யோக்கி மாதிரி பேசுகிற, நீ தொழுகையாளியா? யார் இவன் பேசுகிறான்? வெளியே சொல்ல மாட்டான், மனசுக்குள்ளே திட்டுவான். ஆனால் பேசும்போது என்ன செய்வான்? அவன் கேட்டு தலையாட்டிகிட்டே தான் இருப்பான். ஆனால் மனசுக்குள்ளே அது என்ன சொல்லுவாங்க? மைண்ட் வாய்ஸ். அது அப்படி வரும். எப்படி வரும்? நாம் சொல்ல அங்கே எதிர் வேணை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னோ இவன் மட்டும் யோக்கியமார் என்னை பேச வந்துட்டான். சரிங்க நீ அவ்வளோதான். நீ 2 நாளைக்கு இல்லை 10 நாளைக்கு என் மூஞ்சில் முடிக்கக்கூடாது. உனக்கு செலவு காசு தர மாட்டேன். நீ கொடுக்கலாட்டி எனக்கு நான் ஓன் ஜோப்பில் தான் நான் எடுத்துக்குவேன் சொல்கிறானே இல்லையா? நீ என்னையா கொடுக்கறது? நீ தூங்குவையில் கொரட்டை விட்டு தூங்குவையில், அப்போ நான் பார்த்துக்கிறேன். இது நடக்குது வீட்டில், எல்லா வீட்லேயும். அதே அந்த பையனை மகனை அழகாட்ட தலையை தடவி கொடுத்து, எவ்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகான ஹதீஸை சொல்கிறாங்க.
அந்த மாதிரி நம்ம தொழுதா இப்படியெல்லாம் நன்மை இருக்குது. ஃபஜ்ரு தொழுகை தொழுதா, குர்ஆன் ஷரீஃபை ஓதலாம், நீ நல்லா படிச்சினா நான் இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஆர்வத்தை சொல்லி பாருங்க, நாம் சொன்னதை விட பல மடங்கு அப்படியே திரும்பிடுவோம். இன்னைக்கு அப்படி இல்லை, நேர் மாற்றமாக இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தந்தை, ஒரு பொறுப்புள்ள தந்தை தன்னுடைய குழந்தைக்கு சொல்றார், இது ஒரு நிகழ்வு. இன்னொரு நிகழ்வு இருக்கு. அம்மாக்காரி கூப்பிட்டு சொல்றா, என்ன தெரியுமா, இவன் மகனே, அவன் ரொம்ப சின்ன பையன், பொடி பையன், நல்லா படிச்சினா, எப்படிங்க நல்லா படிச்சினா பரீட்சையில் பாஸ் ஆகினா, ஒவ்வொரு நாளைக்கும் அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் காமிச்சு குட் அப்படிங்கிற ஸ்டாரெல்லாம் வாங்கினேன்னா, 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் இதெல்லாம் வாங்கினேன்னா, டெய்லி அப்பாட்ட சொல்லி உனக்கு ஒவ்வொரு டெய்லி ஒரு முத்தம் கொடுப்பேன். இப்படி அம்மாக்காரி ஆர்வம் ஊற்றா, எப்படி நல்லா படிச்சினா அத்தாவிடத்திலிருந்து உனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க என்று ஆர்வம் ஊட்டுகிற நேரத்தில் அவன் எப்படி சிஞ்சு மனசுங்க, அவன் மனசில் எப்படி பதிஞ்சிருக்கு. அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு, நாம் நடக்கின்ற நடைமுறையை பொறுத்து. ஜுபைர் இப்னு அவாம் அவங்க யாரு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் சஹாபி. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை புகழ்ந்து சொல்லும்போது ஒரு நபிக்கு ஒப்பாக அவர்களை குறிப்பிட்டு சொல்வார். இப்படி சொல்வார்கள், இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரியுன் வ ஹவாரி ஜுபைர் இப்னு அவாம் என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருடைய திறமையை வெளியில் கொண்டு வர்றதுக்காக வேண்டி அவங்களை எப்படி ஊக்கப்படுத்தி இருக்காங்க. ஜுபைர் இப்னு அவாம் சொல்றாங்க, ஒவ்வொரு நபிக்கும் உதவியாளர்கள் உண்டு, எனக்கு உதவியாளர் ஜுபைர் இப்னு அவாம், இவர் நல்ல மனிதர், ஒரு நபிக்கு ஒப்பானவர் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போல. அப்படி சொல்லி ஊக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்வார்கள், அன்னாசு மஆதினுன் கமஆதினி ذهب வல்ஃபில்லா, மக்கள் என்பவர்கள் ஒரு சுரங்கத்தை போல, மக்கள் என்பவர்கள் ஒரு சுரங்கத்தை போல, கமஆதினி ذهب வல்ஃபில்லா, அது தோண்ட தோண்ட நிறைய உள்ளுக்குள் கனிமங்கள் கிடைக்கும், தங்கம் வெள்ளியை போல. அதை தோண்ட சில இடங்களில் தங்கம் இருக்கலாம், சில இடங்களில் வெள்ளிகள் இருக்கலாம். இதை போலத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களையும் அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வெளியுலகத்துக்கு நற்குணத்தின் நாயகனாக கொண்டு வருகிற பொழுது தங்கத்தை போல பரிணமிக்கிறார்கள். குணம் குறைஞ்சிருச்சு, தொழுகை இல்லை, படிப்பு இல்லை, ஒழுக்கம் இல்லை, அவர்கள் எல்லாம் அந்த தங்கத்திலிருந்து கீழே இறங்கி வெள்ளியையும் தாண்டி சாதாரண ஒரு இரும்பை போல மாறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்களை உருவாக்குவதில், ஊக்கப்படுத்துவதில், அவர்களை அணுகுகின்ற அணுகுமுறைகளில் தான் இவைகள் அனைத்தும் உண்டு என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஹதரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 60 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இணை வைக்கின்ற ஷிர்கிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆனால் சரியாக 60 ஆண்டுகள் நாயகத்தை புகழ்ந்து கவிதைகளை படித்து கொண்டே இருக்கிற ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்களை எப்படி திறமை வெளியில் கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே அவர்களுக்கு ஒரு மிம்பரை அமைத்து கொடுத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார், அல்லாஹும்ம அல்லாஹும்ம ஐயதஹு பிரூஹில் குதுஸி, யா அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு இவர்களை வலுப்படுத்துவாயாக. மெம்பர் படி அமைச்சு கொடுத்து அவர்களுக்கு இவைகள் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தி கொண்டு வந்த அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இப்போ அவங்கள அணுகன அந்த முறைகள் தான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு காட்டரபி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஹபீபே ரசூலே, நான் வெள்ளையா இருக்கிறேன். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிற ஒரு வரலாறு. அந்த சாபி கேட்குறாங்க, காட்டரபி கிராமப்புறத்து அரபி, நான் வெள்ளையா இருக்கிறேன், என் மனைவியும் வெள்ளையா இருக்கான், ஆனால் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கு நேர் மாற்றமாக கருப்பாக பிறந்திருக்கு. இவர் கேட்க வர்றது புரியுதுங்களா? யார் சந்தேகப்படுறாரு? ரசூலுல்லாஹ் இடத்தில் சொல்கிறாரு, எப்படி கருப்பாக இருக்குது, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, எனக்கு பிறக்கலை சொல்லி மனைவி மீது சந்தேகத்தை கிளப்புகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா அவங்கள்ட்ட, ஏய் என்ன பேசுகிற, யார்கிட்ட பேசுகிற, உட்காரு,
அப்படியெல்லாம் கடிங்க. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவர்களை தடவி கொடுத்து அவர்களுடைய பாணியில் எவ்வளோ அழகாக அணுகிறாங்க பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒட்டகம் இருக்குதா? அருமை தோழரே, உங்கள் வீட்டில் ஒட்டகம் இருக்குதான்னு கேட்டாங்க. இருக்குது. யாரும் சொல்ல. ஒட்டகம் கலர் என்னன்னு? அது சிகப்பு ஓட்டம். அப்போது வீட்டில் ஒரு சாம்பல் நிறம் ஒட்டகம் இருக்குமே, கருப்பு கலந்த சாம்பல் நிற ஒட்டகம், அது இருக்குதே குட்டி, அது இருக்குதா? ஆமாம், யாரும் சொல்ல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் தெரியாது நினச்சி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விண்ணில் இருக்கிற காட்சிகளும் தெரியும், பூமிக்கும் அடியில் இருக்கிற காட்சிகளும் தெரியும். அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கிறான். அருமை நாயகம் கிராமப்புற அரபி அந்த சந்தேகித்த மனிதர், மனைவி மீது சந்தேகப்பட்டு வந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், இந்த சாம்பல் கருப்பு கலந்த சாம்பல் நிற ஒட்டக குட்டி அது எப்படி வந்துச்சு? தாய் ஒட்டகத்தாய் சிகப்பு நிறங்கிற, ஆனால் சாம்பல் நிறமாக இருக்க குட்டி இது எப்படி அப்படின்னாங்க. அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டு சொன்னார், யாரோ சூழல்லாம் அது அது வம்சாவளியில் ஒரு 3வது 4வது 5 இந்த மாதிரி தலைமுறையில் பார்த்தா இது மாதிரி ஒரு நிறம் வந்திருக்கும், அந்த மாதிரி இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அருமை நாயகம் சொன்னது அழகாக சொன்னாங்க ஒரு விளக்கத்தை. அது எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும் வெள்ளை, உங்களுடைய கணவரும் வெள்ளை, உங்களுடைய மனைவியும் வெள்ளை, இந்த குழந்தை மட்டும் கருப்புங்கிறீங்கல்ல, அதே போலத்தான் இது என்று அழகாக புரிய வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் உருவாக இருந்த, சண்டை உருவாக இருந்த, தலாக்கு வரை பிரச்சனை செல்ல இருந்த அந்த விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி அணுகினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஜாடையில் பிரச்சனை வீட்டில் நிறைய வீடுகளில் ஓடும். இன்றைக்கி சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கும். வீட்டுக்கு வர்ற விருந்தாளி வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் நலம் விசாரிச்சுட்டு, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கேன், குழந்தை ஒட்டி எல்லாம் நல்லா வந்துடலாம், போக வேண்டியதானே, என்ன கொடுக்குற மாதிரி சாப்பிட்டு போக வேண்டியதானே. அவங்க கரெக்டாக வீட்டுக்கு உட்காந்துட்டு வீடு வாரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்போ தான் அந்த குழந்தை ஓடி வரும், நல்லா அழகாக சொல்லுவாங்க, என்ன மாதிரி குழந்தை அழகாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படி கண்ணமெல்லாம் இவன் யார்கிட்ட பேசுகிறான்? அந்த வீட்டுக்காரன்ட்ட பேசுகிறான், வந்திருக்கிற விருந்தாளி ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டானே. உடனே அதுக்கடுத்து சும்மா இருக்காமல் அவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு வார்த்தை எல்லாமே சொல்லிவிட்டு உங்களை மாதிரியே உளிச்சு வச்ச மாதிரி ஜெராக்ஸுங்க அப்படியே இருக்குதுங்க அப்படின்ட்டான். அப்போ அவங்க மனைவி இருப்பாங்கள்ல, சமையல் கட்டில் இருக்கிறாங்க, கோபத்தில் பெருமூச்சு விடுறாங்க. இப்படி பெருமூச்சு விட்டாலும் பரவாயில்ல, முந்தானை இழுத்து இடுப்பில் சொருகிறாங்க. அந்த சமையல் கட்டிலேருந்து புருஷனை பார்த்து ஒரு முறைக்கிறாங்க. போகட்டு இரு பார்த்துக்கிறேன், என்ன நடந்துச்சு? அட விளையாண்டு இருந்த குழந்தைய பார்த்துட்டு நல்லா இருக்குது, அல்லா பாருக்கு அதோடு போக வேண்டியது தானே. உங்களை மாதிரியே இருக்கான்னு நினைங்க. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துச்சுன்னு சொன்னால், அது பக்கத்து வீட்டு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தைங்க சும்மா இருக்குமா? வீட்டில் வர்ற பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணுகுறாங்க, எப்படி இது பண்ணாங்க? இப்போ நாம் அணுகிற முறை என்ன? ஒரு வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதும் இல்லாமல் பிரியாணி குஸ்கா எல்லாம் போட்டு சாப்பிட்டு அந்த குடும்பத்தை சண்டை உண்டாக்கி விட்டு வெளியில் வந்துடுறோம். நடக்குதா இல்லையா? நிறைய இடங்கள் அது நடக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமைக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை ரொம்ப அற்புதமான அணுகுமுறை. சில நேரம் முக்கியமான செய்திகளில் இன்னொன்று சொல்ல வேண்டியதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகளும் கோபப்படாமல் பதில் சொல்லுவாங்க. ஒரு தடவை அபூ ஜஹல் இருக்கானல்ல, கஅபாவுடைய திரையை பிடிச்சி ஒரு பத்வா செஞ்சான். என்ன தெரியுமா? நபிக்கு பிடிக்காது, அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காது, இஸ்லாத்துக்கும் பிடிக்காது. இஸ்லாத்துடைய ஆக பரம விரோதி யாருங்க? அபூ ஜஹல். கஅபாவுடைய திரையை பிடிச்சி என்ன கேட்டான் தெரியுமா? எல்லாருடைய கொள்கை தெரியும், எப்படிப்பட்ட முஷ்ரிக்கு காஃபிராக இருந்தாலும் கஅபாவை பிடிச்சிட்டா அங்கே என்ன கேட்டாலும் கிடைச்சிடும். கிடைக்குமே இல்லையா? யாருக்குமே இல்லைன்னு மறுக்கப்படாது. அப்படிப்பட்ட இந்த கஅபாவில் அவன் கேட்ட வார்த்தை, குர்ஆனுடைய வரலாறு அத வசனம் வருகிறது, அல்லாஹும்ம இன்கான ஹாதாஹு வல் ஹக்கு மின் இந்தினா ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா. மோசமான வார்த்தை. யா அல்லாஹ், நான் கேட்கிறேன், இந்த நபி சொல்றாருல்ல, அவர் உண்மையிலே நபி என்று இருந்தால், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் உண்மை என்றதா, நீ என்ன செய்ய,
நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதே இந்த பொய்யா இருந்தால் வானத்திலிருந்து நெருப்பு மலையை கல்மாரி மலையை நீ பொழி இறக்கும். சல்லதாசன் பதறி போகிறாங்க. இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய வில்லனுங்க அபூஜஹல். இந்த அபூஜஹல் கேட்ட மார்த்தலத்தில் ரசூலுல்லாஹ் பதறி போகிற அந்த நேரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கணும். என்ன தெரியுமா? வமா கானல்லாஹு லியஅஸிபஹும் வ அன்த ஃபீஹி. ரசூலை ஏன் கவலைப்படுறீங்க? அபூஜஹல் கேட்டான், கரெக்டு தான். கிடைக்கா போமா கிடச்சிருமா நீ நினச்சேன், கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நன்றாக நினைவு கொள்ளுங்கள், நீங்கள் இந்த உம்மத்தில் இருக்கும் வரை நிச்சயமாக அதாப் என்பது இறங்காது. அந்த பீஹிம், நீங்கள் இருக்கும் எப்படி அதாப் இறங்கும்? ஒரு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய வில்லனாக இருக்கிற அபூஜஹல் இப்படி நடந்து கொண்ட போது பெருமானார் அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? கூட்டு சத்தம் போட்டாங்க, டே அபூஜஹல் என்ன வார்த்தை கேட்குற, எங்கே வந்து கேட்குற? மிரட்டினாங்களா? இல்லை. அந்த வில்லனிடத்தில் கூட, அந்த எதிரி இடத்தில் கூட, துஷ்மனிடத்தில் கூட பெருமானார் நடந்து கொண்ட அணுகுமுறையை பார்க்கிற பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும். நாம் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம் இந்த காலத்தை பார்க்குறோமா இல்லையா? நமக்கு அவங்களுக்கு மத்தியில் நமக்கு எதிரின்னு ஆச்சுன்னா அந்த பக்கம் வந்தால் நாம் இந்த பக்கம் போவோம், மூஞ்சியில் முழிக்கவே மாட்டோம். சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் கூட வராது. அவனை கண்டு ஆகாதுப்பா, அவனை பார்க்கவே மூஞ்சிலே முழிக்கப்பா. அது பெத்த தகப்படா கூட இருக்கலாம், கூட போகிறது அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம். நிறைய இடத்துல அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழ்ந்த காலத்தில் ஒரு தடவை கூட நிலநடுக்கம் என்பது ஏற்பட்டதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிலநடுக்கம் ஏற்படாத அந்த காலகட்டத்தில் கூட மதீனாவில் உஹது மலையை பற்றி ஆஜிகளுக்கு தெரியும், போய் வந்தவர்களுக்கு தெரியும். அந்த உஹது மலை சொல்லும் சரித்திரம் என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த ஒரு நன்மையை செஞ்சாலும் பெருமானார் ஊக்கப்படுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன வார்த்தையை சொல்லுவாங்க தெரியுமா? உஹது மலை அளவுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஜனாசா தொழுகை வருது, அது யாரோ ஜனாசா யாரோ மூத்தாயிட்டு அப்படியெல்லாம் போகாமல் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு ஜனாசாவை தொழுதால் பெருமானார் சொல்லுகிற உதாரணம் உஹது மலை அளவு நன்மை இருக்கிறது. ஜனாசாவை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அது கூடவே போய் கபரிஸ்தானில் அடக்கம் செய்து முடிக்கிற வரை அங்கே இருந்து விட்டு வந்தால் உஹது மலையில் ஒரு கீராத் 2 கீராத் என்று சொன்ன பெருமானார் உஹது மலையிலே இத்தனை கீராத் அளவுக்கு 2 மடங்கு கூலி உண்டு என்று சொல்லதாஜம். எதுக்கு இந்த உஹது மலையை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதா இருந்தால், அவங்கள்ட்ட பேசுகிறதா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு உஹது மலையை தான் சொல்லுவாங்க. அந்த உஹது மலையில் இப்பொழுது இருப்பது யார் தெரியுமா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ், ஹதரத் உமர் ரலியல்லாஹ், அதுக்கடுத்து உஸ்மான் ரலியல்லாஹ், 4 பேருங்களும் மலையில் ஏறும்போது மலை அப்படி ஒரு குலுங்குச்சு. ஒரு நிலநடுக்க மாதிரி, ஒரு நில அதிர்வு மாதிரி, ஒரு குலுங்குன்னு ஒரு பதறிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையே உருவான காத்துமன் நபி, அவங்களுடைய கட்டளைக்கு எல்லாமே கட்டுப்படும். கல்லும் கட்டுப்படும், மரம் முள் செடி கொடி எல்லாம் பெருமானாரிடத்தில் பேசியிருக்கு. பெருமானார் அதனிடத்தில் சம்பாஷித்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மலையை பார்த்து சொல்கிறார்கள், யா வஹல் உஸ்புத் அலைக வைன்னமா அலைக ஷஹீதுன் வசித்தீகுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷஹீதானி, உன் மேலே இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு நபி இருக்கிறாங்க. உஹது மலையே நீ அடங்கு, ஆடுவதை நிப்பாட்டு. உன் மேலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்கிறார், 2 ஷஹீதுகள் உமர் உஸ்மான் 2 பேர்களும் இருக்கிறார்கள். என்ன அசைவு கேட்கிறது? அவ்வளோதான். மலை ஆடுவதை அப்படியே நிறுத்தி கொண்டது. ஒரு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையிடத்தில் நடந்து கொண்ட அணுகுமுறையை பாருங்கள். நில அதிர்வை போன்ற அதிர்வை தந்த, ஒரு நடுக்கத்தை தந்து கொண்டிருந்த ஒரு உஹது மலை கூட நாயகத்தின் பேச்சுக்கு கட்டுப்படுகிறது சொன்னால் அவர்களின் அணுகுமுறை எப்படி இருந்துச்சு என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாமளாக இருந்தால் போகும்போது மைக்கே தள்ளி நில் அப்படி சொல்லி பாருங்க, டே நல்லா பயான் பண்ணிட்டு இருந்த மென்டல் ஆகிட்டாராட்டிருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? போயிட்டு இருக்கும்போது ஹவுஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல் உட்கார்ற கல், அந்த கல் நீ நகரு முடிவு பண்ணிடுவானுங்க. ஆஸ்பத்திரி மென்டல் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க.
நாம சொன்ன எதுவும் நடக்காதுங்க. அருமை நாயகம் மரத்தை பார்த்து சொல்வார்கள், வா மரம் வேரோடு பிடுங்கி கொண்டு வரலாறுகளை இமாம் பூஸ்ரி அவர்கள் சொல்வார். கல் அல்ல, மரம் அல்ல, கல்லுகள் கூட பெருமானாரிடத்தில் பேசுகிறது. இதுக்கு என்ன காரணம்? நாயகம் நடந்து கொண்ட அந்த அணுகுமுறை தான் இதற்கு முக்கிய காரணம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது மாத்திரமல்ல, நாம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் எத்தனை பேர்கள் மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், மனைவியுடைய சகோதரிகள் இப்படி வருகிற பொழுது எல்லோரும் பேசுகிற பொழுது அவர்களிடத்தில் ரஹ்மத்தாக நடந்து கொண்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வால்வா, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த உலகத்துக்கு அருட்பிளம்பாக உம்மை நாங்கள் அனுப்பி தந்தோம். கடுமையான ஒரு வறட்சி, மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகிறார்கள். ஆடு மாடு கால் நட எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. மழையே இல்லை, தண்ணி எங்கே பார்த்தாலும் கிடையாது. அவ்வளவு வறட்சி ஏற்பட்ட ஒரு மதீனாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று மிம்பரில் நின்று கொண்டு குத்துபா செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்து சஹாபாக்கள் வருகிறார்கள். எல்லாம் எப்படி ஒரு சஹாபி ரசூல் மெம்பரில் இருக்கும்போதே பேசுகிறாங்க. நம்ம பள்ளியில் இமாம் மெம்பரில் இருக்கும்போது யாராவது வந்து உள்பள்ளியில் சத்தம் போட்டாலோ ஏதாவது பேசுகிறாலோ சும்மா விட்டுருவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில் பெருமானார் இடத்துல ஒரு சாபி உரத்த குரலில் சத்தமிட்டு சொல்லுகிறார், முஹம்மது யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் வறட்சியினால் பாதிக்கப்பட்டாங்க. எந்த தண்ணியும் இல்லை, கால்நடைகள்லாம் செத்து கொண்டு இருக்கிறது, விவசாய பூமி ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள், மழை வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டம் எப்படிங்க? வறட்சியான காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு மெம்பர் படியில் இருந்து கொண்டு குத்துபா ஓத ஓத 2 கையில் அழகாக தூக்கி பிடிச்சு துஆ செஞ்சாங்க. என்ன? யா அல்லாஹ், மழையை கொடுத்துரு. மேகம் தெரிவதற்கு சாத்தியமே இல்லை, அறவே மேகத்தினுடைய வெளிப்பாடு இல்லை, மழை வர்றதுக்கு உண்டான அறிகுறி அடையாளம் இல்லை. அப்படி இருந்த நிலையில் பெருமானார் கையெடுத்து பிரார்த்தித்த போது மேகம் அப்படியே வருகிறது. எல்லா சாபாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில் குத்துபாவில் தான் இருக்கான், இன்னும் தொழுக ஆரம்பிக்கல, துஆ செய்து முடிந்து விட்டது. மழை கொட்டென்று கொட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஜும்மாவுடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கிற போது தாடி நடையும் அளவுக்கு பள்ளிக்குள்ளெல்லாம் தண்ணீர் வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை, அவங்களுடைய அணுகுமுறை அல்லாஹ்வுக்கு பிடிச்சு, யா அல்லாஹ் எனக்கு மழையை கொடுறா, யா அல்லாஹ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, கேட்குறவங்க கேட்டால் கிடைக்கும். நாமளும் தான் கேட்குறோம், 40 நாளில் மாத கணக்கில் கேட்டுறோம், நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம துவா கபூல் ஆகிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டவன் தொடர்ந்து மழை பெய்தது. அடுத்த வாரம் அதே வெள்ளிக்கிழமை மதீனாவில் மஸ்ஜித் நபவியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அதே குத்துபா மெம்பர் படியில் இருக்கிற போது, இப்போது எந்த மனிதர் போன வாரம் ஜும்மாவில் கேட்டாரோ அதே மனிதர் வாயை திறந்துட்டார், அல்லாஹ்வின் தூதரே, வெள்ளத்தால் ஊரெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. எந்த நாக்கு பேசுதுங்க? போன வாரம் ஜும்மாவில் பேசின அதே நாக்கு, அதே மனிதர் இப்போ சொல்கிறாரு, மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், மழையை நிறுத்த சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. ஜும்மா தொழுகை முடித்து வெளியில் வரும்போது அந்த இடமே மழை பெய்த அடையாளம் இல்லாத அளவுக்கு நின்று போயிருக்கிறது. இது எப்படி? அவர்களின் அணுகுமுறை அல்லாஹுவுக்கு பிடிச்சு போச்சு. கேட்ட மாத்திரத்திலே அல்லாஹ் மழையை கொடுத்தான் என்கிற வரலாறு சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிறைய செய்திகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மாற்று, நாமெல்லாம் களிமா சொன்ன முஸ்லீமு, இவங்க நம்ம மஹல்லா தொப்பி போட்டவர் தாடி வச்சவர் என்று நாம் ஒரு கோணத்தில் நடப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. மாற்று மதம் சார்ந்த மற்றவர்களிடத்தில் கூட, மாற்று மத சகோதரிடத்தில் பெருமானார் நடந்து கொண்ட அணுகுமுறை என்ன என்பதை நாம் ஒரு கணம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு யகூதி வேலை செஞ்சுக்கிட்டாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த யகூதி என்ன செய்கிறான்னு தெரியுங்களா?
கொஞ்ச நாள் வீட்டு வேலைக்கு வரல. ரசூல்லா வீட்டுக்கு, அதாவது சின்ன பாத்திரத்தை தாஜ்ஜத்துடைய நேரத்தில் அவங்க எந்திரிச்சு தன்னுடைய சிறுநீரை கழிக்கக்கூடிய தேவைகளுக்கு போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போவார். பெரிய வேலையெல்லாம் செய்யலை. ரசூல்லா வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா செருப்பை எடுத்து அவங்களுக்கு போட்டு விடுறதுக்கு போவாங்க. செருப்பை எடுத்து வெளியில் வைப்பாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரும் இல்லை, முஸ்லீம் அல்ல, கலிமா சொன்னவர்ல, யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவர் தான். கொஞ்ச நாள் வேலைக்கு வரல. விசாரித்தாங்க, என்னாச்சு, இதனால் வர்றதே இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஹபீப், அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்படி அவர் வீடு எங்கே இருக்குது, வாங்க எனக்கு காட்டுங்க. நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அவரும் சிறுவனும் யகூதி, அவங்க அத்தாவும் யகூதி. யகூதி எப்பொழுதும் முஸ்லீம்களுக்கு ஆகாதவர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு வீடு தேடி போகிறாங்க. வீட்டுக்குள் நுழைகிற பொழுது அந்த சிறுவன் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அப்போது அருகில் அமர்ந்து நலம் விசாரிக்கிறார்கள். நலம் விசாரித்து விட்டு தலையில் கை வைத்து துஆ செய்கிறார்கள். அன்பு சகோதரரே, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களா கேட்குறாங்க. பெட்டில் படுத்திருந்த யகூதி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். நேரம் என்ன செய்கிறார், ரசூல்லா வந்திருக்காங்க. ஏன் அவங்க அத்தாவுக்கு எதிரி தான் இது. அவங்க தந்தையின் முகத்தை பார்க்குறாரு, ஏதாவது சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு. பொதுவாக வீட்டுக்கு யாராவது வந்து குழந்தைகளை யாராவது கூப்பிட்டா ஏதாவது பேசுனா படக்குன்னு அத்தா மாட்டிருந்து சிக்னல் வரும். இப்படிங்க ஒரு சிக்னல் வரும். அந்த மாதிரி சிக்னல் வருதான்னு அத்தாவை பார்த்தா அவங்க தந்தை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அத்தி அபல் காசிம். ஒரே வார்த்தை, முகம்மது சொன்னால் அது உடனே கட்டுப்பட்டு வேண்டாம் மறுத்துறாத. சொல்கிறது யார், யகூதியுடைய தந்தை. உடனே சரிங்க, யாரும் சூழலாம், நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் சொல்கிற கலிமாவை திரும்ப சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவை மட்டும் நீ சொல்லு, அது போதும். அல்லாஹ் உனக்கு உயர்ந்த தரத்தை கொடுப்பான். நீ நரகத்துக்கு போகிறதுக்கு விரும்பலை, நீ சொர்க்கத்துக்கு போகிறத நான் ஆசைப்பட்றேன். யார் கேட்குறா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவன் யகூதி இடத்தில் கேட்ட பொழுது அந்த யகூதி அப்பொழுது தான் சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லாஹ் கலிமா சொல்லிட்டாரு. சந்தோஷத்தோட அல்ஹம்துலில்லாஹ் அன்கதஹுல்லாஹு மினன் நார். எப்படி அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து காப்பாற்றினானே, அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு எழுந்து விடைபெறுகிறார்கள். வரலாற்றில் ஹதீஸில் எழுதுகிறார்கள், அந்த சிறு வயசு பையன்தான், யகூதி தான், கலிமா சொன்ன காரணத்தால் சில நாட்களில் ரூஹு பிரிந்தது என்றும் பெருமானார் வெளியே வந்ததுக்கு பிறகு உயிர் பிரிந்தது என்றும் 2-3 கருத்துக்களை சொல்வார்கள். ஆனால் அவருக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா, நாயகத்தின் பார்வை பட்டதால் சொர்க்கவாசியாக மாறி போனார். நாயகத்தினுடைய கரம் பிடித்தவர்கள் பாக்கியசாலிகள். நாயகத்தினுடைய வீட்டில் அடியெடுத்து வைத்து அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த யகூதி எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் இப்பொழுது சொர்க்கத்தில் பிரவேசிக்க போகிறார். யாருக்கு கிடைக்கும், நாயகத்தின் முகத்தை பார்த்த மாத்திர இந்த பாக்கியம். ஏன், அவர்களை பெற்றெடுத்த, அவர்களுக்கு பிரசவத்தை பார்த்த உம்மு ஷிஃபா என்று நினைக்கிறேன் அந்த பெண்மணி சொல்வார்கள் அல்லவா, நாயகத்தின் அருளான அந்த திரு உருவத்தை இந்த கைகள் தாங்கியது, இந்த உடல் தாங்கி, இந்த கை பிரசவத்தின் வேலையை பார்த்த எனக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன். நாயகத்தை தொடுகிற பாக்கியம் கிடைத்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். எப்படிப்பட்ட மகன் தெரியுமா, அல்லாஹு அக்பர். அந்த மகனை பற்றி சொல்லுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எனக்கு கிடைத்தது எப்பொழுது, நாயகத்துக்கு பிரசவம் பார்த்ததால் அல்லாஹ் எனக்கு மகனுடைய பாக்கியத்தை கொடுத்தார். அருளான அந்த திருமுகம் யாரை பார்த்தாலும் அவர்களுக்கு ஹிதாயத்துடைய பாக்கியம். அந்த யகூதிக்கு கிடைத்தது. ஒரு யகூதி, ஒரு முஷ்ரிக்கு, ஒரு காஃபிர் கலிமா சொல்லுகிறார் என்றால் நாயகத்தின் அணுகுமுறை ஒட்டுமொத்த உலகத்தையும் முஸ்லிமாக மாற்றுவது எது அப்படி சொன்னால் நாயகம் நடந்து கொண்ட அந்த நடைமுறை என்பதையும் நான் பார்க்கிறோம். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், ஒரு தடவை நபியின் சமூகத்துக்கு ஒரு சின்ன பையன்ட்ட ரசூல்லா எவ்வளவு அன்போட நேர்மையோட நியாயத்தோட நடந்தாங்கன்னு பார்க்கணும். சின்ன வயசு பையன் யாரு, ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கான், எங்க வலது பக்கத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு அன்பளிப்பு நிறைய வரும். அப்போ தண்ணி கலந்த பால், அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வருக.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, தான் கூட இருக்கக்கூடிய எல்லா தானும் குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுத்தா எல்லா சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எப்போவுமே வலது பக்கத்தில் இருந்தால் தொடங்குவாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அப்போ அவங்க ரொம்ப சின்ன பையன். அப்போ அவங்க கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இப்போ வந்த பாலை குடித்தாச்சு, குடிச்சு போட்டு மிச்சத்தை கொடுக்கலான்னு பார்த்தா இப்போ வலது பக்கத்து. ஆனால் அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு உட்காந்துருக்காங்க. அனுமதி கேட்குறாங்க, எப்பா ஒன்று கோச்சிக்க மாட்டேல, சொல்லுங்கள் யாரும் சொல்லலாம். நான் பால் எப்போ கொடுத்தாலும் வலது பக்கத்தில் தான் தொடங்குவேன் மிச்சத்தை கொடுக்கறக்கு. ஆனால் இன்றைக்கி நீ உட்கார்ந்துருக்க, நீ அனுமதி கொடுத்தால், இஜாசத்து கொடுத்தா இந்த பாலை வயசில் மூத்த அபூபக்கருக்கு கொடுக்கலாமா, நீ அனுமதி கொடுக்குறியான்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே ரசூலே, உங்களுடைய உதடுகளும் நாவுகளும் பட்ட அந்த பாத்திரம், நீங்கள் கொடுத்த பாலினுடைய மீத எச்சப்பால், அது எவ்வளோ பெரிய பாக்கி உலகத்தில் கிடைக்கும். அது எனக்கு கிடைக்கிறது, அதை நான் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பேன். அவர் வயசில் மூத்தவராக இருக்கலாம், மிகச்சிறந்தவராக இருக்கலாம். ஆனால் அவர்களை விட நான் வயசில் ரொம்ப சின்ன பையன்தான். ஆனால் உங்கள் பாக்கியத்தை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பையன்கிட்ட கூட ஒரு நீதத்தை எதிர்பார்த்துருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது அநீதை செஞ்சிட்டார் முகமது என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க அணுகுன அந்த அணுகுமுறை யோசித்து பார்த்தால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? யாருக்கா எதாவது கொடுக்க நமக்கு தெரிஞ்சவங்களா பார்த்து அள்ளி அள்ளி கொடுப்போம், தெரியாதவங்கள பார்த்தா கொடுக்கவே மாட்டோம், இல்லையா? இது உலகத்தில் நடக்கக்கூடிய நீதி. கரெக்டாக நீதத்தோட எல்லா விஷயத்திலும் மனைவிமார்களில் தொடங்கி சமுதாயத்தில் இருக்கிற அடிமையாக இருக்கிற பிலால் ரலியல்லாஹு வரைக்கும் எல்லோரிடத்திலும் ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த அருமை நாயகத்தினுடைய அருளான அழகான அந்த அணுகுமுறை தான் உலகத்தையே மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இது மாதிரி சில நேரங்களில் ரோட்டில் ரசூலுல்லாஹ் போயிட்டு போய் சின்ன குழந்தைய வந்து கையை பிடிப்பாங்க. நாம் ரோட்டில் போயிட்டு இப்போ பள்ளியாசலுக்கே வர நிறைய சண்டை டெய்லி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் வருவார், அவர் இங்கே இருக்கிறாருன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா குழந்தைய விளையாண்டுருப்பாங்க, திடீர்னு அடிக்கிறதுக்கு போவார். ஒரு பதிரு போர் நடக்கிற மாதிரி ஓடும். ஒரு 5-6 பசங்க சுற்றி வருவாங்க, அவரை சுற்றி இந்த பெரியவரும் சேர்த்து ஓடுவார். இதுக்கு இடையில் தொழுகிற பசங்களை தொழுகிறவங்கள அவங்களெல்லாம் பார்க்கறது இல்லை, நிறைய நடக்கும். அந்த சின்ன பசங்கள்கிட்ட நாம் எவ்வளோ கடினமாக நடந்திருக்கோம், என்ன மாதிரி மோசமான வார்த்தையை கொண்டு திட்டுறோம். ஏன் நம்ம பிள்ளைகளை நாம் திட்டுறோங்க? எந்த நேரத்தில் பிறந்த, ஏன்டா இப்படி பண்ணுற, உசுரை எடுக்க வந்திருக்கான் பார், கொள்ளையில் போக, இது எல்லாம் திட்டுற பழக்கம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு ரோட்டுக்கு வந்தப்போ ஒரு சின்ன பையன் இப்படி கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்ச மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதறி போடா செஞ்சாங்களா? இல்லை, ஸல்லல்லாஹு சிரித்து கொண்டே அந்த சிறுவன் தலையில் கை வச்சாங்க. சிறுவனுடைய தலையில் கையை வச்சு, என்னப்பா யாரும் சொல்ல, நான் போகிறேன், நீங்கள் கூடவே வாங்க, கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டே வராங்க. சஹாபாக்கள் வயசில் மூத்தவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ அழகான வார்த்தை. யார் சொல்ல, அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன விவரம் தெரியும், அவன் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அகிலத்தின் அருட்கொட, உலகத்துக்கே ஒரு நபி, இவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதி, ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறீங்க, அந்த சின்ன பையன் கையை உதறிட்டு போகலாமல்ல? செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அழகாக சொன்னாங்க, நாம் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையில் தான் அவர்கள் மிகப்பெரிய ஆளாக வருவதும் அவர்களை நற்குணத்தின் நாயகனாக மாற்றுவதும் நாம் அவங்கள்ட்ட அழகான முறை நடந்துக்கிற அணுகுமுறை தான் காரணம். உதறிட்டு போயிருந்தா அவன் வெறுத்துட்டு போயிடுவான், அவ்வளோதான். நாம் இன்றைக்கி நம்முடைய பார்வைகளில் தெரியக்கூடிய சின்ன சின்ன பசங்க, இன்றைக்கி 2026ன்னு வைங்க, இது என்ன ஆகஸ்ட் மாதமா, ஆகஸ்ட் மாதம். இப்போ நம்முடைய கண்களுக்கு யாரெல்லாம் ஷைத்தா மாதிரி நாம் திட்டினோமோ, யாரெல்லாம் சின்ன பையனாக ஓடிக்கிட்டு இருக்கானோ, சேட்டை பண்ணவனை பார்த்து திட்டினோமோ, அவனெல்லாம் நாளைக்கு இந்த பள்ளியுடைய தலைவர்களாக, இந்த பள்ளிவாசலுடைய செக்ரட்டரிகளாக, நாளையினுடைய முத்துவள்ளிகளாக இவர்கள் வருவார்கள். ஏன்? அவர்களுடைய திறமை அவர்களுக்குள் இருப்பதை நான் வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், பெரியவங்க. அவங்கள நல்வழிப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி திட்டுவதோ அடிப்பதோ கடுமையாக நடப்பதோ அறவே கூட.
அருளான பார்வையில் நாயகம் எப்படி அந்த குழந்தைகளை திருத்தினார். குழந்தை செல்ஃபோனு, இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் எந்த குழந்தையும் இருக்க மாட்டேங்குது. சாப்பிடுமா முடியாது மா கொஞ்சம் சாப்பிடுமா, பூச்சாண்டி வந்துடும், நான் எல்லா பூச்சாண்டியும் பார்த்துட்டேன் போ அப்படிமா. இல்லைம்மா 2 செல்ஃபோன் தருவியா? செல்ஃபோன் கொடுத்துன்னு இப்படி எவ்வளோ வேண்டாலும் ஊட்டு நல்லா சாப்பிட்றேன். செல்ஃபோன் இல்லாமல் குழந்தைகள் வாழ்கிறதே இல்லை. அந்த குழந்தைகளிடத்தில் எப்படி அழகான முறையில் அணுகுமுறையில் அவங்க மனசை மாற்ற முடியும்? கழுத சொல் பேச்சு கேட்கல, ஒத்தா வந்து சொல்லி கொடுத்துருவேன், நீ எந்த அத்தாரும் வேண்டாலும் சொல்லிக்கோ. சாத்திடுவேன், குச்சி உடையிற மாதிரி அடிப்பேன், உடச்சிக்கோ. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அப்படி பேசுதுங்க. அவங்கள்ட்ட அழகாக பேசி பாருங்க, ஏம்மா தங்கம் செல்லம் அழகாக சொல்லி பாருங்க. என்னம்மா 2 வாய் சாப்பிட்டுக்குமா, அம்மா தூங்கணுமில்ல, அழகா அத்தா வேலைக்கு போகணுமில்ல, சரி இப்படி அழகாக அவங்க மனசை கவர்ற மாதிரி பேசினா என்ன செய்யலாம்? அவங்கள மாற்ற முடியும். கட்டு சிட்டு விழுந்தா எந்த காலத்திலேயும் நம்முடைய குழந்தைகளை மாற்றிவிட முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையில் தான் எல்லாமே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வாழுகிற காலத்தில் ஒரு பித்து பிடித்த ஒரு பைத்தியக்கார பெண்மணி ஓடோடி வருகிறாள். அவளை பார்த்தாலே எல்லாம் திட்டுவார்கள், அவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிருச்சு. எல்லாம் கேட்டால் யாரும் சொல்லா, மூளை சரியில்லாத புள்ள, விட்டுட்டு வந்துடுங்க. என்னம்மா சொல்லுமா, நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரணும். கையை கழுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே பேசலை. சரிம்மா வர்றேன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரை யாராவது கையை பிடிச்சிட்டா அவங்களாம் கையை விடுற வரைக்கும் இவங்க கையை விட மாட்டாங்க. நடக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அதுதான். அதே மாதிரி பெரியவர்கள் யாராவது அவங்கள்ட்ட சிறியவர் யாராவது பேசுறதுக்கு வந்துட்டாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமுகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவங்க போகிற வரைக்கும் அவங்க முகத்தை விட்டு தான் முகத்தை திருப்ப மாட்டாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்ய தெரியுமா? வந்தனே கை கொடுத்தா அல்ல முசாஃபா செஞ்சால் ரொம்ப நேரம்லாம் போடுவோம், 1 நிமிஷம் கூட போடல. கையை பிடிச்சா அடுத்து விட்டுணும். விட்டு தொலைடா, ஏன்டா கை இருக்குது அப்படிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுக்கவே மாட்டாங்க, அவங்களாம் விடுவிக்கிற வரைக்கும். சரி வந்து பேசுகிறான், இது எப்போ போய் தொலைவானோ தெரியல அப்படின்ட்டு அவன்கிட்ட வேண்டாம் வெறுப்பாக பேசுவான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச வந்தவங்கள்ட்ட எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, அவங்களையே பார்க்குறாங்க. இதுதான் அழகான நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அருங்குணங்கள். இது அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அருமைக்குரிய அல்லாஹ்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி என்று நினைக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தொழிலுக்கு வந்திருக்காரு. ஆனால் கிராமப்புறத்து அரபி நாகரிகம் தெரியாது. ஆரம்ப காலத்தில் தொழுகையில் பேசுகிற பழக்கமெல்லாம் இருந்திருக்குதுங்க. அதுக்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது தடை வந்துருச்சு, தொழுகையில் பேசக்கூடாது. இப்போ உதாரணமாக தொழுகையில் சட்டம் என்ன தெரியுமா? தொழுதுகிட்டே இருக்கார், இமாம் ஓதிக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஒருத்தருக்கு பக்கத்தில் தும்மல் வந்துருச்சு, அச்சுன்னு ஒரு தும்முவான். சில பேர் பள்ளிவாசலில் தும்முனாங்கன்னா ஒரு 2 சப்புக்கு மூக்கு சளி பூரா சப்ளை ஆகிட்டுருக்கும். நிறைய இடத்துல அப்படி நடக்குது. இடம் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டாவி வந்தாலும் அடக்க சொல்லலாம், தும்மல் வந்தால் அடக்க சொல்லலாம், அதுக்கு வழிகளையும் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அச்சின் துப்பி போட்டு சும்மா இருக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் வேற சொல்லிடுறான். தொழுகு கூடுமா? தொழுகு கூட. சரி, அவன் தான் முட்டாள்தனமாக பண்ணிட்டான், பக்கத்தில் இருக்கணும் சும்மா இருக்கணுமல்ல. அவன் என்ன செய்கிறான்? எர்ஹமுக்கல்லா அப்படிங்கிறான். அது பக்கத்தில் இருக்க என்னடா எர்ஹமுக்கல்லா பதில் சொல்லிட்டுங்க, எருமைவன் அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரு சஹாபி தொழுகையில் இருக்கிற போது தும்மல் வந்து விட்டது, இர்ஹமுக்கல்லா என்று பதில் சொல்லுகிறார். தொழுகை முடிச்சனே அத்தனை சஹாபாக்களும் அவரை ஒரு முறைக்கிறாங்க. எல்லா பக்கம் நாம் தொழுகிற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அத்தனை பேர் சேர்ந்து முறைக்கிறோம். எல்லாருந்துவார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எல்லாமே அவரை முறைச்சி பார்க்கும்போது என்ன செஞ்சான்? ஐயோ என்னமோ நடக்க போகுது, நாம் என்னமோ தப்பு பண்ணிட்டோம் உணர்வு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, யார் எர்ஹமுக்கல்லா தொழுகை சொல்றீங்க வாங்க கூப்பிட்டாங்க. எந்திரிச்சு போகும்போதே இவருக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி நடுங்குது?
ரசூலுல்லாஹ் நம்மளை அடிக்க போகிறாங்க, ஏதோ திட்ட போகிறாங்க, நம்ம நல்லா மசப்பாக மாட்டிக்கணும் என்று எழுந்து பக்கத்துக்கு போனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்களை பூரா அழகாக சொல்லி கொடுத்து, தொழுகையில் தும்மல் வந்தால் தும்மிக்கங்க, ஆனால் அந்த தும்மலுக்கு ஜவாபு சொல்லக்கூடாது. நீங்கள் தும்மினாலும் பிறர் தும்மினாலும் அதுக்கு சொன்னால் தொழுகை முறிஞ்சிடும் என்கிற அழகான சட்டத்தை அழகான முறையை சொல்லி கொடுத்து அணுகுமுறையை பார்த்து அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். கிராமப்புறத்து அரபி தான், ஆனால் போகும்போது சொல்லி போன என்ன சொன்னார்? அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இவர் என்னை திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை, ஆனால் இப்படி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை. முஸ்லிம் அல்லாத இடத்தில் போய் சொல்லுகிறது இப்படி ஒரு நபியா என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆக அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் முஸ்லீம் ஆகுவதற்கு, எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரவுவதற்கு ஒரு காரணம் உண்டு என்று சொன்னால் நாயகத்தினுடைய அழகிய அணுகுமுறைதான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரிடத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க, தவறு செஞ்சவர்கள் வந்திருக்கிறாங்க, குற்றம் செய்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வருகின்ற நேரத்திலே அவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அணுகுமுறை எல்லாம் சொல்லிவிட்டாங்க. நேற்று இதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நடைபெற்றுகிற பயான்களில் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு தெரியாத நிகழ்வுகளும் கிடையாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவி பேரித்தம்பழ மட்டைகளால் அப்படியே வேயப்பட்டு இருக்கிற ஒரு சாலையாக பள்ளியாக இருக்கும். மழை பெஞ்சா ஒழுகும், நாய்கள்லாம் வந்து செல்லக்கூடிய இடமா இருக்கும். ஒரு அரபி கிராமப்புறத்து அரபி உள்ளுக்குள்ள வந்து சிறுநீர் கழிச்சிட்டார். சிறுநீர் கழிக்கிற நேரத்தை சாபாகம் கொதிச்சு எந்திரிச்சு போய் அடிக்கிறதுக்கு எந்திரிச்சிட்டாங்க. கிளம்பி போகிற நேரத்தில் என்ன செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்காதீங்க, அவர் அப்படி விடுங்க, அவர் இருநீரை கழித்து முடிச்சது போய் அந்த இடத்துல என்ன செய்யுங்க, தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்து விடுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சிறுநீர் கழித்து முடித்த பிறகு அவரை வர சொன்னாங்க, வாங்க பக்கத்துக்கு. அவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு புத்திமதியை சொன்னாங்க. என்ன தெரியுமா? பள்ளிவாசல் என்பது தொழுகிற இடம். பள்ளிவாசல் என்பது தொழுகிற இடம். இந்த தொழுகிற இடத்துல இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிடக்கூடாது. சுத்தமாக இருக்கணும். அசுத்தம் பட்டால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். எல்லா சட்டங்களையும் சொல்லி கொடுத்து மனசை மாட்டுகிற அளவுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற பேச்சு பிடிச்சி போச்சு. அவர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னை ஏதோ செய்ய போகிறாங்கன்னு நினச்சேன், அதுக்கடுத்து எனக்கு பரிசாக ஒரு ஒட்டத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாங்க. இது அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையை பொறுத்து இருக்கு. அனஸ் ரலியல்லாஹு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிமாக பணியாளராக பணிவிடையாளராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களும் சொல்வார்கள், ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் மா ஃபஅல்த லிமாதா ஃபஅல்த, ஏன் இப்படி செஞ்சீங்க, எதுக்காக இப்படி செஞ்சீங்க என்று கண்டித்து பேசுனது இல்லை. கனிவாக அழகான அணுகுமுறையால் ரசூலுல்லாஹ் வாழ்க்கை பேசுகிறாங்க. உஃப் சீ என்கிற வார்த்தை மனம் புண்படி கூட என்னிடத்தில் பேசியது. இன்றைக்கி நாம் எத்தனை பேர்த்த திட்டுறோம். காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்க போகிறதுக்குள்ள ஒரு 100 பேர்த்துடைய வாயிலையாவது சாபம் விட்டுருப்போம். மனுஷனாவன் நம்மளை மாதிரி திட்டுறாள் யாருமே கிடையாது, குறை சொல்கிற ஆளும் யாரும் கிடையாது. ஏன் வெளியில் போகிறீங்க, வீட்டுக்குள்ளே நம்ம எத்தனை பேர்த்த திட்டுறோம். நிறைய இடங்கள் வீடுகளில் நடந்துட்டு இருக்கிற செய்தியான ஒரு சமையல் விஷயத்தில் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறோம். ஒரு நேரம் ஏதாவது உப்பு அதிகமாயிட்டா கொஞ்சம் காரம் கொஞ்சம் அனுசரிக்கிறது இல்லை. மனுஷியா நீ இப்படியா சமைச்சு வைப்பாங்க, விழுகிறோம், ரொம்ப மோசமாக திட்டுறோம். நம்மளை மாதிரி மோசமாக திட்டக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. உப்பு அதிகமாக தான் எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடும். அவங்க செய்கிற குறைய நாம் அழகான விதத்தில் சொல்லணும், சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. ஒரு கணவர் என்ன செய்கிறாருங்க, வீட்டில் ஒரு வருஷம் வெட்டிங் டே வருது. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் தேதி கேட்டுப்பாரு, நிறைய பேர் தெரியாது, மறந்துருப்பாங்க, அதில் சொல்ல தெரியாது. மனைவியுடைய நம்பரை கேட்டு பாருங்க, தெரியாது, எதுவுமே தெரியாது. பல காலம் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் வெட்டிங் டே வரக்கூடிய நேரத்தை எங்க இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா, நம்ம கல்யாண நாள் மனைவி சொல்லித்தான் புருஷனுக்கே தெரியும். ஓ அப்படியா, நம்ம கல்யாணம் ஆன நாளா, மறக்க முடியாத நாடுவில், அதுக்கு முன்னால் எவ்வளோ நல்லா இருந்தேன் நான், இவன் சொல்கிறது. அதுக்கு முன்னால் நான் நல்லா இருந்தேனாம்மா, கல்யாணம் சரி, இப்போ என்ன எனக்கு எதாவது பரிசு, சரி வாங்கி தரேன்,
நான் ரொம்ப நாள் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கொடுக்குறேன். அதே மாதிரி இன்றைய திருமண நாள் வெட்டிங் டே பரிசாக வைத்துக்கொள்ள சொல்லி ஒரு பார்சலை பிரிக்கிறான். நம்பவே முடியல. என்ன தெரியுங்களா? நல்ல நீளமான சௌரி முடி, அழகான சௌரி முடி. சௌரி முடி பிரித்து பார்த்து அவன் திகச்சு போனான். எப்படிங்க இப்போ என் முடி மாதிரியே இருக்கு, அழகாக இருக்கு, எப்படி? அப்பொழுதுதான் அவள் சொல்கிறான், ஏம்மா ஒவ்வொரு நாளும் நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்குதல்ல, நீ ருசியாக வாய்க்கு ருசியாக சாம்பார் ஊற்றினிய, ஒவ்வொரு நாளும் டெய்லி 2 முடி 3 முடி எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு அதை ஜடையை பின்னி உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கூட மனைவியை குறை சொன்னதில்லை. அதாவது மனைவி இடத்தில் நாம் நடக்கிற அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், உணவை குறை சொல்லாதீர்கள், மனைவியை கை நீட்டி அடிக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியா? எத்தனை மனைவியோட வாழ்ந்து ஒரு மனைவியிடம் இருந்து அது தவறான வார்த்தை கொண்டு ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்களா மனைவிமார்கள்? இல்லை. அவங்களுடைய அணுகுமுறை தான் அதற்கு காரணம். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த அகிலம் போற்றும் அன்னலாரின் அழகிய அந்த அணுகுமுறை தான் ஒட்டுமொத்த இஸ்லாம் உலகமெல்லாம் பரவுவதற்கு காரணம். நற்குணத்தின் நாயகர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த நல்ல பண்புகளை நம்மிடத்திலும் வர வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரிடத்திலும் வர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல உயர்ந்த நல்லொழுக்கத்தை போதிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் எந்த நல்ல விஷயத்தை பேசி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.